அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாட்டுச் சந்தையில் நடக்கிற மாட்டுச் சந்தை தான் வந்திருக்கோம். இன்னைக்கு மாடுகளோட விற்பனை விலை நிலவரம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா, இது ஈரோடு மாவட்டம், ஈரோடு டு பெருந்துறை வழியா பெருந்துறை டு குன்னத்தூர் செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கிற மலைசீனாபுரம் ஏரியாவில் நடக்கிற மாட்டுச் சந்தை. வெள்ளி சனிக்கிழமை காலையிலேயே ஆரம்பிச்சிரு சந்தை. இங்க வளர்ப்புக்கான ஹெச்எப் மாடுகள், ஜெர்சி மாடுகள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வரும். அப்படியே அவங்களே போடுறதாமா இருங்க, அப்படியே பேசிருங்க, காமிச்சிட்டு அப்படியே தெரிகிறாரு. ஓகே, இன்னைக்கு மாடுகளோட விலை நிலவரம், வளர்ப்பு கிடாரிகளோட விலை நிலவரம் பார்க்கலாம். இதெல்லாமே விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டு வச்ச கிடாரிகள். ஓகே, அப்படியே உள்ள போயிடலாம். இன்னைக்கு என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் வருது, என்ன ஏதுன்னு பாத்துருவோம். நம்ம இப்ப பாக்குறது பூராமே நல்ல பெரிய தரத்தில் இருக்கிற ஹெச்எஃப் கருப்பு சட்ட மாடுகள். ஃபர்ஸ்ட் இருக்கிற பேட்ச் ஜம்முன் இருக்கு, அருமையான கிடாரி, நல்ல அம்சமா இருக்கு. இதெல்லாமே 2 பல் 4 பல் தரத்தில் இருக்கும். வாங்கிட்டு போனோடனே அப்படியே இன்ஜெக்ஷன் வைக்கிற டைப்ல இருக்கிற கன்றுகள். அப்படியே ஐயாவை கட்டலாம். ஐயா வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம்ண்ணா. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி போயிட்டு இருக்குங்க? ஓரளவு விக்குதுண்ணா. ஓரளவுக்கு விக்குது. டெஸ்ட் மேல ஏதாச்சும் கொண்டாந்தீங்களா? கொடுத்தாச்சுண்ணா. கொடுத்தாச்சு. சரி, இந்த சட்டக்கண்ணு என்ன ரேட் வருங்க? இதுல 55 ரூபா வரும்ண்ணா. 55. 4 மாசம் கடை, 4 பல் கடை. 2 பல் தான். ஆமா, நல்ல பெரிய சைஸ், பெரிய வெயிட், நல்ல வெயிட்டான சைஸ். என்ன விலை வருங்க ஐயா? 55 ரூபா சொன்னா 53 ரூபாய் கொடுக்கலாம். 53னா ஃபைனல் பண்ணலாம். சரி சரிங்க. இதெல்லாம் அதெல்லாம் 40 ரூபாய்க்கு வருங்க. 40 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். ஆமா. சரி, வாங்கிட்டு போனோடனே அப்படியே இன்ஜெக்ஷன் போடலாம். எல்லாம் நசிதுக்கு. சரி, இந்த மாதிரி கன்றுகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்றீங்களா, இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? சந்தைக்கு வச்சு 10 பேர் இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் வாங்கலாம். சரி சரி. வளர்ப்பு கிடாரி வாங்குற மாதிரி தான் எத்தனை மணிக்கு வரணும்? நான் காலைல ஒரு 8:30 வந்துடும். 8:30 வந்துடணும். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். அப்படியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வளர்ப்பு கிடாரிகள்ல கூட்டம் கம்மியா தான் இருக்கு. விற்பனையும் கொஞ்சம் மந்தமா தான் போக மாட்டிருக்கு. எல்லாமே நல்ல சைஸ். இந்த மாதிரி சைஸ் கிடாரிகள் வேணாலும் வாங்கிக்கலாம். மாட்டுக்காரர் காலம் 2 கண்ணு என்ன வேலைக்கு முடிஞ்சதுங்க? அப்படியே உள்ள வந்தோம்னா, அண்ணா வணக்கம். இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விற்பனையில எப்படி போகுது? 6 கொண்டு வந்தீங்க. 3 கொடுத்து 3 இருக்கு. 3 இருக்கு. இன்னைக்கு எல்லாம் ஓரளவுக்கு விற்பனை பரவாயில்லைங்களா? ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. ஸ்லோவா தான் போயிட்டு பாக்குறீங்க. இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து வருதுங்க? இது 33 ரூபா வரும் இந்த கிடாரி. பல்லு இது வயசுங்க? பல் போடலைங்க. ஒரு 8 மாசம் இருக்குமா? இருக்கு. 1 வருஷம் இருக்கு. 1 வருஷம் கிடாரி. அதுங்க அந்த கிடாரி இது இன்னும் பல் போடல. பல் போடல. எல்லாமே 1 வருஷம் கிடாரி தான். 1 வருஷம் கிடாரி. சரி, ஓகே. இது இந்த செவல பிளஸ் கருப்பு 3 கலர்ல இருக்கிற இந்த கண்ணு 26 ரூபா வருது. 26. ஆமா. சரி சரி. இந்த மாதிரி கன்றுகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? வந்தா வாங்கிக்கலாம். அந்த சந்தைக்கே வாங்கிக்கலாம். சரி, அதெல்லாம் என்ன ரேஞ்ச் வருங்க? 5 ரூபா ரேஞ்ச் ஒவ்வொன்றும். 13 ரூபாயில இருந்து இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படியே ஜெர்சியில பொடிக்கண்ணு. பால் கண்ணாட்டு இருக்கு. ஆளுக்கு எங்க போறது? நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு பால் இல்ல. பால் மறந்துருச்சா? அதெல்லாம் விட்டா நல்லா தின்ட்டீங்க. நல்ல மேய். என்ன ரேட் வருதுங்க விலையா? விலை 13 ரூபா சொன்னாங்க. 13. ஆமா. எத்தனை, ஒரு 6 மாச கண்ணு இருக்குமா? 6 மாச கண்ணு. அந்த கொம்பு இருக்கிற கண்ணு இதா 30 ரூபா சொன்னாங்க. 30 ரூபா ரேஞ்ச். இன்னைக்கு விற்பனையில எப்படி போகுதுங்க? ஒரு சுமார் தான். அந்த கருப்பு சட்டைங்க 30 ரூபா சொன்னேன். அது 30 ரூபா ரேஞ்சு வரும். நீங்க சொல்ற ரேட்ல இருந்து பேசுற அனுசரிச்சு. சரி, ஓகே. இந்த மாதிரி கண்ணுக்குட்டி வேணா இங்க சந்தைக்கு வந்தா வாங்கலாமா, இல்ல கான்டாக்ட் பண்ணலாமா? இப்படி வந்தாலும் சந்தைக்கு வந்தா வாங்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் சொல்ல முடியுமா? 90 80 50 73 81. பேருங்க? பேர் ராஜ். சரி, ஓகே. இந்த கண்ணு எல்லாமே பாக்குறவங்களா ஜம்முன் இருக்கு.
இதே நம்மள அங்க மூளையில் நிக்கிறாரா? அப்படியே பேசுறேன். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா, சொல்லுங்கண்ணா. இங்க இந்த இருக்கிறீங்க. இருங்க, போ அந்த இன்னைக்கு வந்து சந்தை நிலவரம் எப்படி போயிட்டு இருக்குங்க? அந்த நிலவரம் இன்னைக்கு சுமார் தானா? சுமார்தான். இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? இன்னைக்கு 10 கொண்டு வந்தனா, ஒரு 4 கொடுத்துருக்குண்ணா, இன்னும் 6 இருக்குதுண்ணா. 6 டெஸ்ட் மாடு ஏதாச்சும் இருக்கா? டெஸ்ட் மாடு இல்லண்ணா. டெஸ்ட் மாடு இது இல்ல. டெஸ்ட் மாடு இல்லைங்க. சரி, ஃபர்ஸ்ட் அந்த பெரிய கடாரியில இருந்து போயிடலாம். போ. இதெல்லாம் என்ன ரேட் வருங்க? அது 40 ரூபா வருங்கண்ணா. 40 ரூபா. பல்லுங்க 2 பல்லுங்க. 2 பல் தரத்துல இருக்கிறது 40 ரூபா ரேஞ்சு. பால் அளவுல எத்தனை கொடுக்கும்? பால் என்ன ஒரு 10 லிட்டர் வருங்கண்ணா. 15 லிட்டர் அளவுதான். 2ஆம் நேரத்துக்கு 10 வருங்க. 2ஆம் நேரத்துக்கே 10 வரும். ஃபர்ஸ்ட் இதுக்கு கம்மியா தான் வரும். சரி, 2ஆம் நேரத்துக்கு 10 அடிக்கும். சரி, இதெல்லாம் இது 2 பல்லுங்க. 2 பல்லு. பாருங்க, புடிச்சு பாருங்க. என்ன விலை வருங்க? இது 45 ரூபா சொன்னேன். 45. அந்த சைஸ் கண்ணுங்க, சட்டை கண்ணு இதெல்லாம் ஒரு 25, 27. இது 30 ரூபா. இது 18. இன்னைக்கெல்லாம் விற்பனை ஓரளவுக்கு சுமார் தானா? இன்னைக்கு சுமார் தானா? நீ சம்பளம் தான். சரி, இந்த மாதிரி கன்றுகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க. 90 95 13 70 58. பேருங்க? சவுந்தர். சரி, ஓகே. சரி. இன்னைக்கு சந்தை அப்படியே மந்தமா நின்று இருக்குதுப்பா. ரியாக்ஷனே இல்லாத மாதிரி பாருங்க, அப்படியே ஸ்டக் ஆன மாதிரியே நின்று இருக்கு. சரி, வர்த்தகரவைகள் வர்த்தகம் இருந்துட்டே இருக்கு. அப்படியே பொடி கன்றுகள் பாத்துக்கலாம். செவல சட்டைகள்ல நிறைய இருக்கு. நம்மால் பொடிக்கன் ரொம்ப பிடிக்க வச்சிருக்கிறாரு. வியாபாரத்துல எல்லாமே ஜெயிச்சிடறாங்க. அண்ணா வணக்கம். நீங்க என்ன சந்தை அப்படியே ஒரு கலையே இல்லாம இருக்குதே? ஆமாங்கண்ணா, நேத்து வாரம் எல்லாம் நோம்பி காட்டி எல்லாம் வித்து போச்சுங்க. இந்த வாரம் அப்படியே விற்பனை சுலவாகுதுங்கண்ணா. விற்பனை சுலோ. ஆமாங்க. நீங்க எத்தனை உருப்படி கொண்டாந்து இருக்கீங்க? ஆனா நாங்க ஒரு 15 கொண்டு வந்தோம்னா. சரிங்க. இன்னும் பாத்தீங்கன்னா 6 உருப்படி இருக்குங்களா? இருக்குதுங்க, 8 கொடுத்துருக்குது. சரி, இதெல்லாம் என்ன ரேட்ல ஒரு பொடிக்கண்ணு? ஆனா இது பெரிய கண்ணு வந்து 7500 கேக்குறாங்க. 7500. ஆமா, ஒரு 8.5 வந்தா கொடுத்துடலாங்கண்ணா. 8500 கொடுக்கலாம். இது 7 ரூபாய்க்கு கேக்குறாங்க. சரிங்க. இது 300 கருப்பு கண்ணு பாத்தீங்கன்னா 4 ரூபாய்க்கு கேக்குறாங்கண்ணா. 5 ரூபா. ஆமா, 5 ரூபா வந்தா கொடுத்துடலாம். 5 ரூபாய்க்கு கொடுக்கலாம். சரி, அதெல்லாம் என்ன ரேட் வருங்க? இது 20 ரூபாய்க்கு கேக்குறாங்க. அது 19 ரூபாய்க்கு கேக்குறாங்க. அதுவும் 19 ரூபாய்க்கு தான் கேக்குறாங்க. இந்த அந்த மொட்டை வந்து 20 கேக்குறாங்க. மொட்டைக்கண்ணு பல்லு போடலீங்க. இன்னைக்கு எல்லாமே விலையும் கொஞ்சம் கம்மியா தான் போகுதுண்ணா. சரி, ஓகே. கண்ணு வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கண்ணு வேணும் அங்க வாங்கிக்கலாம். இங்கே வந்தா வாங்கிக்கலாம். கான்டாக்ட் பண்ண வேண்டாமா? கான்டாக்ட் பண்றனால பண்ணிக்கங்க. நம்பர் போட்டுக்குங்க. 90. என்னென்ன சந்தைக்கு போவீங்க? நான் புளையம்பட்டி போவாங்க, அந்தியூர் சந்தை போவாங்க, காரியமங்கலம், திருப்பூர் 4 சந்தை போவோம். 4 சந்தை. ஆமா. உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. நம்பர் வந்து 95 789 44 789ங்க. சரி, ஓகே. சரிங்க. இங்க செவல சட்டைகள் 2 செவலையில 2 வச்சிருக்காங்க. இந்த கண்ணு என்ன விலை வரும்? அண்ணா இந்த கண்ணு 5 ரூபா சொல்றேங்க. 5 ரூபா. வாங்கி இருக்கீங்களா? விக்கிறது கொண்டு வந்துருக்காங்க. விக்கிறதுக்கு? ஆமாங்க. எத்தனை மாசம் கண்ணு இருக்குடாது? ஆனா இது எப்படியோ ஒரு 8-9 மாசம் கண்ணு இருக்குண்ணா. 8-9 மாசம் தான் இருக்கும். ஆமாங்க. என்ன ரேட் மட்டும் கேக்குறாங்க? ஆனா இப்ப 13 ரூபாய்க்கு கேட்டுக்கிறாங்கண்ணா. 13 ரூபாய்க்கு மோதுறாங்க. அந்த சேவலைங்க எதுங்கண்ணா? ஆனா அது கொஞ்சம் வெட்டுக்கு தாங்கண்ணா ஆகும். அது அவ்வளவுதான். ஏஜ் ஆயிருச்சுங்கண்ணா. அது வெட்டுக்கு தான் ஆகும். சரி, ஓகேண்ணா. இந்த மாதிரி கண்ணு வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாங்கண்ணா. நீங்க எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க கைவசம்? ஆனா கைவசம் எப்படியோ 5 நாளா வச்சிருப்பாங்கண்ணா. 5 நாளா இருக்கு. உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 85ங்கண்ணா 26ங்க 23 31 61ங்கண்ணா. பேரு? பிரகாஷ்ங்கண்ணா. பிரகாஷ். காஞ்சி கோயிலுங்க. காஞ்சி கோயில் இருந்து வரீங்களா? ஆமாங்க. சரி, ஓகே. இதெல்லாமே பெரிய சைஸ் கொடாரி. இது வந்து ரெஸ்பான்ஸ் இருக்காது, பேச மாட்டாங்க. அதனால அப்படியே பிடிக்கும். ஐயா வணக்கம். இங்க பாருங்க. வணக்கம் வாங்க. இன்னைக்கு வந்து எப்படி போகுது? நோம்பி இல்லைங்க, கோயிலுக்கு போயிருந்த போன வாரம். சரி. இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? இன்னைக்கு 6 உருப்படி கொண்டாந்துங்க. 1 வித்துருக்குது. இன்னும் 5 இருக்குது. 5 அப்படியே இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து வருங்க ஐயா? ரேட் வந்துங்க, இது ஒரு 12 ரூபா வரும். சின்ன கண்ணு 12 ரூபா ரேட். அது 20, அது 22. இந்த கண்ணு 20. அது நடுவில் இருக்கிற பொடியில் இருக்கிறது 13. 13 ரேஞ்ச் வரும். ஆமா. நீங்க வந்து சொல்ற ரேட் பேசுற அனுசரிச்சு தருவீங்களா? அனுசரிச்சு கொடுக்கலாம். சொல்ற ரேட்டுக்கே விக்கிறது இல்லையா? ஆமா.
இன்னைக்கு எப்படி போகுது வியாபாரம் எல்லாம்? இன்னைக்கு சுமாரா தான் இருக்கு. சுமாரா தான் இருக்கு. சுமாரா தான் இருக்கு. சரி, இந்த மாதிரி கன்றுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு அப்படியே உங்க நம்பர் இருந்தா தர முடியுமா? 99 766 55 726. 726. ஊர் வந்து குன்னத்தூர். குன்னத்தூர் பழனிசாமி. சரி, ஓகேங்க, ரொம்ப நன்றி. எடுத்துக்கிறேன். இதுவும் பொடிக்கின்றது தான். ஐயா வந்து பேச மாட்டாரு, நம்ம பார்த்துட்டு டக்குன்னு அண்ணன் புரிஞ்சுக்கிறாரு. நிறைய எச்சப் கிடாரிகள்ல நிறைய இருக்கு. கொஞ்சம் அப்படியே பேசிருங்க. வாங்கண்ணா 20 கண்ணு போட்டு 19 வித்துட்டு 20 ஒண்ணாந்து 19 வித்துட்டாரா? அப்படி இல்லண்ணா, சந்தேகம் பார்த்தா கூட்டமே இல்லாத மாதிரி இருக்கு. அதான் அவர் கூட்டமே இல்ல. ஆனா 7 8 5 ஆகுது. 7 8 15 ஆகுது. 2 கழும் சேர்ந்து 5 ரூபாய்க்கு. ஒண்ணு 2 ஒண்ணு 7000 ரூபாய், ஒண்ணு 8000 ரூபாய். 5 2 உருப்படியும் சேர்ந்து 5 ரூபாய்க்கு கொடுத்துருக்கு. 9 10 11 இன்னும் மும்மரமா விலை 13 பணம் 16 5. சரி, சரிண்ணா, கும்பிட்டு சார் கொண்டு போய் 15 கொண்டு போய் ஒரு 95,000 ரூபா ஆக்கணும். போ, திங்கிறது அருமையா இருக்கு. நல்ல பிடிக்கணும். வணக்கம். வாங்கண்ணா. இன்னைக்கு வந்து சந்தை நிலவரம் எப்படி போயிட்டு இருக்குதுங்க? கொஞ்சம் கம்மி தானா? கொஞ்சம் கம்மி தான். சுமார் தாங்க. கையில் இருக்கிற இந்த குட்டி எல்லாம் இதுல 11 12 11 12 ரேஞ்சுக்கு போகுது. சரி, ஓகே. முதல் ரேது அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 97 50 28 68 45. இன்னைக்கு எத்தனை ரூபாயில இருந்து கொடுத்தீங்க? இன்னைக்கு ஒரு 10 ரூபாயில இருந்து கொடுக்குறேன். 10 ரூபாயில இருந்து போயிருக்கு. சரி, ஓகே. சரிண்ணா, நீங்க கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்கிறேன். எப்படி சௌகரியம்? இது வேறயா, கோட்டரே சப்போர்ட் பண்றதா? அண்ணா வணக்கம். வணக்கம், சொல்லுங்கண்ணா. இன்னைக்கு வந்து சந்தை நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு? அண்ணா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோ தாண்ணா வியாபாரம். ஸ்லோ தான். ஆமாண்ணா. எத்தனை ரூபாயில இருந்து இன்னைக்கு ஸ்டார்டிங்ண்ணா? அண்ணா இன்னைக்கு 7 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங்ண்ணா. 7 ரூபாயில இருந்து. ஆமாண்ணா. 7 ரூபா உருப்படியே? இது 7 ரூபாய்ங்கண்ணா. இந்த உருப்படி 7 ரூபா. ஆமாண்ணா. எத்தனை மாசம் கண்ணு இருக்குண்ணா? அண்ணா இது ஒரு 4 மாசம் இருக்குண்ணா. 4 மாசம் தான் இருக்கு. ஆமாண்ணா. ஆமா. அது போக இதெல்லாம் அண்ணா இது ஒரு 12 ரூபா கொடுக்கலாம்ண்ணா. என்ன நாட்டு மாடு கிராஸுங்களா? ஆமா, கிராஸுண்ணா. காங்கேயம் கிராஸ் ஆட்டு ஆமா, பாக்குற ஜம்பு இருக்கு. 12 ரூபா கொடுக்கலாங்களா? ஆமா, கொடுக்கலாம்ண்ணா. சரி, இந்த கண்ணெல்லாம் அண்ணா இது ஒரு 5 ரூபா கொடுக்கலாம், இது ஒரு 10 ரூபா கொடுக்கலாம். படுத்துருக்குற 10 ரூபா கொடுக்கலாம். ஆமா. நீங்க இவ்வளவுதான் கொண்டாந்தீங்களா? அவ்வளவுதான். நான் 6 கொண்டு வந்தேண்ணா. 2 கொடுத்துட்டு 4 இருக்குதுண்ணா. 4 இருக்கு. நீங்க சொன்ன வேலையில இருந்து அனுசரிச்சு தரலாம். ஆமாண்ணா, தரலாம். இந்த மாதிரி கண்ணுக்குட்டி வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ற நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 99 94 89 27 64 66. இந்த மாதிரி கன்றுகள்லாம் வாங்கினா என்ன ரேட் வருங்க? நான் அந்த மாதிரி வாங்கினா ஒரு 15 17 ஓடணும்ண்ணா. 15 17. கருப்பு சட்டையா செவல சட்டைனாவே ரேட் அதிகம். கருப்பு சட்டைனா ரேட் அதிகம்ண்ணா. சரி சரி சரி, ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஓகே. அப்படியே மைக் எடுத்து அப்படியே இதுல பார்த்தோம்னா கிடாரி கன்றுகள் வரத்து நிறைய இருக்கு. விற்பனை கொஞ்சம் மந்தமா போகுது. அப்படி இங்க பார்த்தோம்னா இங்க பொடிகள் ரொம்ப 4 உருப்படி இருக்கு. அது வீடியோ எடுத்துக்கலாமா? அங்கங்க அடியில குஞ்சு பாக்குறாரு. விடுங்க, இந்தாங்க. அப்படியே பேசி இருக்கு, நானே மாட்டி விடுறேன். ஹலோ, அங்க இல்ல, ஹலோ இல்ல, இப்படி வைங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். இப்படி வைங்க, ஜோப்ல வைங்க. ஜோப்ல வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு வந்து எங்க இருந்து வர்றீங்க? திங்களூருங்க. திங்களூர். இன்னைக்கு எத்தனை கண்ணு கொண்டாந்தீங்க? 4ங்க. 4 உருப்படி எல்லாமே பொடிக்கணுதா? பொடிக்கானுதானுங்க. என்ன ரேட்ல இருந்து வருதுண்ணா? என்ன விலை வருதுங்க ஒவ்வொன்னு? ஒவ்வொன்னு 9 ரூபா வருதுங்க. 9 ரூபா. ஆமாங்க. எத்தனை ஒரு 3 மாசம் கண்ணு இருக்குமா? அப்படித்தான் இருக்கு. ஒரு 6 மாசம் இருக்குங்க. 3 மாசம் 6 மாசம் தான் இருக்கு. பால் முடிய ஒண்ணு ஒழுங்கல. ஆமாங்க. அந்த கண்ணு ரொம்ப பொடிசா இருக்கு. அது என்ன விலை வருங்க? அது 6 வருங்க. 6500. சரி, எப்படி விற்பனை எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா? பரவாயில்லைங்க. பரவாயில்ல. இந்த மாதிரி கண்ணு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? நம்பர் தர முடியுமா இல்ல சந்தேகம் தான் வாங்கிக்கலாமா? நம்பர் அவருக்கு வாங்கிக்கலாம். ஓனர் அந்தல போயிட்டாரா? இவரு நம்பரா? அண்ணன் தான் ஓனரு. அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க.
அண்ணா 94 ஆ, 42 42 88 88 52 ம், 29 29 58 29. உங்க பேரு தர்மராஜா தர்மராஜ். இது மாதிரி எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க? சார் 6 இருக்கு. இந்த சந்தை போக வேற எந்தெந்த சந்தைக்கு போறீங்க? எல்லா சந்திக்கும் போவோம். எல்லா சந்தைக்கும் போவீங்க. சரி, ஓகேண்ணா. ஓகே, இன்னைக்கு ஓரளவுக்கு கைவசம் பார்த்துட்டோம். இங்க வந்து ஜம்பு கடை இருக்கு, வளர்த்தி கொண்டாரு. ஐயா, அதை வளர்த்தி கொண்டாருங்களா? அதுக்குள்ள விலை பேசுற கொண்டாங்க. கடை இருக்கு, நல்லா நீளமான கடை. சரி, ஓகே, அப்படியே பதிவு முடிச்சிடலாம். இந்த பதிவு வந்து நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.